So good evening everyone. Unit number 9 ஓட important PYQs வந்து பார்க்க போறோம். Environmental Economics and Demography ஏரியால இருந்து இருக்கக்கூடிய PYQs வந்து பார்த்தலாம். So let's start with the first item இங்க. So first question நம்ம வந்து ஏற்கனவே பப்ளிக் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்திருப்போம். பப்ளிக் கூட்ஸ், பிரைவேட் கூட்ஸ், அதே மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திருப்போம். அதோட கன்டினியூஷனா இருக்கக்கூடிய சில கேள்விகள். ஏன்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் எக்கனாமிக்ஸ் 2 இடங்கள்லயுமே டைப் ஆஃப் கூட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, த ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அரைசஸ் வென். ஸோ ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் எப்போ வந்து அரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ லெட் சி த ஐட்டம். ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வில் கம் பேக் டு தி ஆன்சர்ஸ். ஸோ ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் கூட்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பப்ளிக் கூட்ஸோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 விஷயங்கள். ஒன்று நான் ரைவல்லி, இன்னொன்று நான் எக்ஸ்க்ளூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் நோபடி இஸ் எக்ஸ்க்ளூடட், யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரைவல் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கிடைச்சதுன்னா எனக்கு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ரைவல், நான் எக்ஸ்க்ளூடபிள் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. ஸோ இந்த 2 தான் வந்து பேசிக்கா பப்ளிக் கூட்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ என்ன ஆகும், ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஸோ அங்க வந்து யாருமே வந்து அந்த பர்டிகுலர் கூட்ஸை யூஸ் பண்றதுக்காக பணம் கட்டல. ஸோ பணம் கட்டாத நபர்கள், இல்ல வந்து அதற்கு வேற எந்த வகையிலுமே கான்ட்ரிபியூட் பண்ணாத நபர்கள் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம். ஸோ இது மோஸ்டா பப்ளிக் கூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னா, அங்க காஸ்டோ இல்ல வந்து அங்க அலோகேஷனோ எஃபிஷியன்டா இல்ல. அதனால வந்து அதை நம்ம மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் will be ஆப்ஷன் நம்பர் சி. when a number of beneficiaries is large, பெனிஃபிஷரிஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க, அதே மாதிரி யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தேம் இஸ் இம்பாசிபிள். என்னால வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியல அந்த இடத்துல. அதே மாதிரி பெனிஃபிஷரிஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஓகே, மூவிங் ஆன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் என்விரான்மெண்ட் கியூஸ் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கியூஸ் கர்வே வந்து சைமன் கியூட்ஸோடையது. ஸோ இட்ஸ் அன் இன்வெர்டட் யூ ஷேப் கர்வ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வி ஹாவ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹியர். ஸோ இதோடைய கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் என்விரான்மெண்ட் கியூஸ் கர்வ் அப்படிங்கிறது வந்து படிச்சிடலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட், இதுவும் வந்து இன்வெர்டட் யூ ஷேப் கர்வ் தாங்க. எப்பவுமே நார்மலா வரக்கூடிய கியூஸ் கர்வ் மாதிரியே தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இதுல என்விரான்மெண்டல் கிரைட்டீரியா வந்து நம்ம இங்க உள்ள வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஐட்டம்ஸ். ஒரு பக்கம் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், இன்னொரு பக்கம் எக்கனாமிக் growth. ஸோ எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லும்போது ஜிடிபி growth பத்தி சொல்லுது. ஒரு எக்கானமி grow ஆக என்ன ஆகுதான், அந்த எக்கானமியில இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வர்ஸ் ஆயிட்டே வருதான். அதாவது ஒரு எக்கானமி ரொம்ப பேக்வர்ட் எக்கானமியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது, அந்த growth அந்த இடத்துல வந்துட்டே இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகி அந்த growth அந்த இடத்துல வரும்போது ஆரம்பத்துல என்விரான்மெண்ட் ரொம்ப வேர்ஸ் ஆகுமா. வேர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ என்விரான்மெண்ட் வேர்ஸ் ஆகிறதுல இருந்து கொஞ்சமா வந்து ஒரு அட்வான்ஸ்ட் எக்கானமிஸ் ஆகும்போது தான் என்விரான்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதை சொல்றது தான் என்விரான்மெண்டல் கியூஸ் கர்வ். ஆரம்பத்துல டீக்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இது எது மாதிரியான பொல்யூஷன்ஸ் பத்தி பேசுறாங்க, இல்ல டீக்ரடேஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ரிவர்சிபிள் பொல்யூஷன்ஸ், ரிவர்சிபிள் டீக்ரடேஷன் பத்தி பேசுறாங்க. ரிவர்சிபிள்னா ஒரு இடம் வந்து பொல்யூட் ஆயிருக்கு, இல்ல ஒரு இடம் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரேட் ஆயிருக்குன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பொல்யூஷனோ இல்ல அது மாதிரி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் பத்தி தான் வந்து இங்க அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ தட் இஸ் என்விரான்மெண்டல் கியூஸ் கர்வ். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்டல் ப்ரோக்ரஸ், என்விரான்மெண்டல் growth வெர்சஸ் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஆஸ் பர் கேப்டா ஜிஎன்பி இன்க்ரீசஸ், அந்த growth ரேட் இன்க்ரீஸ் ஆக பொல்யூஷன் இன்க்ரீசஸ் அப் டு அ சர்டன் பாயிண்ட் அண்ட் ஸ்டார்ட் டிக்ளைனிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்டா வந்து எல்லா நாடுகள் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோடைய growth ப்ரோக்ரஸை பேஸ் பண்ணி வந்து எடுக்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியாவா இருக்கு. Okay. Moving on to the third question, இன்னைக்கு, due to open access to a property after it is overused beyond its carrying capacity, such a situation is called. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இட் இஸ் அ காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸா இருக்கு. ஸோ காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் அப்படின்னா அதற்கு வந்து 2 டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நான் ரைவல் இன் நேச்சர்,
ஒரு பக்கம் இட் இஸ் ரைவல் இன் நேச்சர், இன்னொரு பக்கம் இட் இஸ் நான் எக்ஸ்க்ளூடபிள். யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தருக்கு கிடைச்சா இன்னொருத்தருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நான் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் ரைவல்ரி. இது 2 தான் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓப்பன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் இல்ல வந்து காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்க வந்து ஓவர் யூஸ் நடக்குது. ஓவர் யூஸ் பியாண்ட் இட்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி. கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதை தாண்டி அதனால ரீஜெனரேட் பண்ண முடியல, அதை தாண்டி அதனால கொண்டு போக முடியல அப்படின்னா அதுதான் லிமிடேஷன். இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஒரு 10 பேருக்கு தான் வந்து ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 10 பேத்துக்கு ஃபீட் பண்றதுதான் கேரிங் கெப்பாசிட்டி. அதை தாண்டி அங்க வந்து பண்ண முடியாது. சரிங்களா? சோ அந்த சுச்சுவேஷன் தான் வந்து வந்து ஓவர் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எந்த பர்டிகுலரான பிரச்சனையை வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. லெட்ஸ் see the answer. The right answer is tragedy of commons. Tragedy of commons அப்படிங்கிறது ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மேஜர் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ்க்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு என்ன பண்ணுது? ஒரு 3 ஆடு அந்த இடத்துல வந்து மேய விடுறாங்க. ஸோ கிராஸஸ் சாப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஆடுகள் வருது. அந்த நிறைய ஆடுகள் மேய மேய அந்த இடத்துல கிராஸ் லேண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அப்போ ஒரு நபர் தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக, தன்னுடைய கிரீடுக்காக ஒரு இடத்த ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. யாருமே எக்ஸ்க்ளூட் இல்ல அப்படிங்கிற ஒரு கேட்டகரினால அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓவர் கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கும்போது மத்தவங்களுக்கு அது கிடைக்காம போகும். சரிங்களா? சோ அந்த சுச்சுவேஷன் தான் ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். எனக்கு என்னன்னு எல்லாருமே அதை ஓவர் யூஸ் பண்றாங்க. அதனால மத்தவங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். கேரட் ஹார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் வந்து இந்த பர்டிகுலர் ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருப்பாரு. சோ இதோடைய ரைட்டான ஆன்சர் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். சோ எதற்காக இருக்கக்கூடியது ஓப்பன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் அல்லது காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட்ஸ் அ மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின். எக்ஸ்டர்னலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணும், மேட்ச் பண்ணும். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணும். பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் கன்செப்ஷன் ப்ரொடக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் கன்செப்ஷன், நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ மேட்ச் பண்றதுக்கு முன்னாடி இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ எக்ஸ்டர்னலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ மார்க்கெட் ஃபெயிலியர் வேர் a third person is either benefited or third person has been affected. ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பையரோ செல்லரோ இல்ல அந்த டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய 2 பார்ட்டிஸை தாண்டி 3வது ஒரு நபர் என்ன ஆறாங்க? எய்தர் he is being benefited or he is getting affected. அப்போ இந்த எக்ஸ்டர்னலிட்டி நல்லது பண்ணா இட் இஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி, இல்ல கெட்டது பண்ணா நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. அப்போ நல்லது பண்றதும் அது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லயும் நடக்கலாம், கன்செப்ஷன் சைட்லயும் நடக்கலாம். அதனால அது மறுபடியும் நம்ம 4 டிவிஷன்ஸா டிவைட் பண்றோம். நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ் இன் கன்செப்ஷன், நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ் இன் ப்ரொடக்ஷன், பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் ப்ரொடக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் கன்செப்ஷன் அப்படின்னு 4 விஷயங்களா பிரிக்கிறோம். ஸோ இப்போ நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் கன்செப்ஷன் அப்படின்னா ஆஸ் யூ கன்சியூம் அ ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வி ஹாவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். நீங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றதுக்கு பதிலாக கார் அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரோட்ல டிராபிக் ஜாம் அதிகமாகும், கன்ஜெஷன் அதிகமாகும். அது இல்லாம கார்ல இருந்து வரக்கூடிய பொல்யூஷன் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப யூ ஆர் கன்சியூமிங் த கார் சர்வீசஸ் நீங்க கன்சியூம் பண்றீங்க. அதனால ஒரு இடையூறு வந்து ஏற்படுது. அதான் நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் கன்செப்ஷன். அதே மாதிரிதான் உங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பெரிய ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து அது பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த 2 விஷயமே நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி ஒரிஜினேட்டிங் இன் கன்செப்ஷன். அடுத்த விஷயம் நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி ஒரிஜினேட்டிங் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல நம்மளுக்கு அதே மாதிரி 2 விஷயங்கள். இங்க பாருங்களேன், ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி என்ன பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய சாயக்கழிவுகளை வந்து தண்ணியில வந்து விடுது. அதனால அங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர்போர்ட் இருக்கனால பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது பாத்தீங்களா? சோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டியா இருக்கு. இதே பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தேனீக்கள் வளர்க்கறது மூலியமா பக்கத்துல இருக்கக்கூடிய பூந்தோட்டங்களுக்கு உதவி செய்யறது, இல்ல வந்து அந்த பூந்தோட்டங்கள் இருக்கிறதுனால தேனீக்களுக்கு நல்ல குவாலிட்டி தேன் கிடைக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் ப்ரொடக்ஷன். கன்செப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜூட் பேக் வாங்குறோம், இல்ல வந்து துணிப்பை கட்டப்பை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கும்போது பொல்யூஷன் கம்மியாகும், பிளாஸ்டிக் பொல்யூஷன் கம்மியாகும். அதே மாதிரிதான் வேக்சினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு COVID-19 மாதிரியான ஒரு நோய்க்கு வந்து வேக்சினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தாண்டி வேற ஒருத்தருக்கு அந்த நோய் போகாது. ஸோ நம்ம வேக்சின் போட்டாலும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால நன்மை வந்து ஏற்படும். அதனால அது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இன் கன்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி,
ஓகே. இந்த விஷயங்கள வந்து லெட்ஸ் மேட்ச் இட். ஸோ இங்க பாருங்க பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் கன்செப்ஷன், பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் ப்ரொடக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் கன்செப்ஷன் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து வீட்ட சுத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னா, எந்த ஒரு பூச்சிகளும் வராது. அதே மாரி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அந்த பேட் ஸ்மெல்லோ, இல்ல வந்து பூச்சி தொல்லையோ ஏற்படாது. அதனால ஏ இஸ் 4. ஓகேங்களா? அதே மாரி அடுத்தது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் ப்ரொடக்ஷன். ஹனி கல்டிவேட் பண்றனால பக்கத்துல ஃப்ளவர் கார்டனுக்கும் ஹெல்ப் பண்ணும். பாலினேஷன் நடக்கும். ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அதே மாரி நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் கன்செப்ஷன். ஸோ நீங்க நைட்ல வந்து நல்ல ஹை மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அதே மாரி நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இன் ப்ரொடக்ஷன் பேப்பர் மில் அந்த வேஸ்ட்ட ரிவர்ல டம்ப் பண்ணும்போது இட் இஸ் a நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி. ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் நம்பர் A. A4, B2, C1 and D3. Okay, moving on to next question. According to Ronald Coase, which of the following statement is correct for pollution control அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொல்யூஷனுடைய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்ல ஒன் ஆஃப் தி கண்ட்ரோல் மெக்கானிசம் இஸ் கோஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இவர் தான் ரொனால்டு ஹெச் கோஸ் 1991ல த ப்ராப்ளம் ஆஃப் சோஷியல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு தியரிக்காக இவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. 1960ல அந்த ப்ராப்ளம் ஆஃப் சோஷியல் காஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாரு. அதுல சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து கோஸ் தியரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 பார்ட்டிஸ்க்கு நடுவுல ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற இடத்துல, அந்த ஒரு பொல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரி அவங்களுடைய வேஸ்ட்டை வந்து ஒரு லேக்ல வந்து டம்ப் பண்ணுது. அப்ப அந்த லேக்ல இருக்கக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள். ஸோ இந்த 2 பார்ட்டீஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மீனவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 2 பார்ட்டீஸ்க்கு நடுவுல ஒரு பர்ட்டிகுலர் பார்கெனிங்கோ இல்ல ஒரு நெகோசியேஷனோ பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த எக்ஸ்டர்னாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிவர் வேஸ்ட் ஆகுறது இஸ் அன் எக்ஸ்டர்னாலிட்டி. அந்த எக்ஸ்டர்னாலிட்டியை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த கோர்ஸ் தினம் என்ன சொல்லுதுன்னா, இங்க டிரான்சாக்ஷன் காஸ்ட் இல்ல, டிரான்சாக்ஷன் காஸ்ட் லோவா இருக்கு, இல்ல நெக்லிஜிபிளா இருக்கு அப்படிங்கிற இடத்துலயும், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது நல்லா கிளியரா டிஃபைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்ச பட்சத்துல, இந்த 2 பார்ட்டிஸ் நெகோஷியேட் பண்ணி பார்கெயின் பண்ணி தே கேன் கம் டு அ கன்க்ளூஷன். அது மூலியமா எக்ஸ்டர்னாலிட்டிஸை சால்வ் பண்ணலாங்கிறாங்க. அந்த கன்க்ளூஷன் என்னவா இருக்கலாம்? எதர் அந்த பொல்யூஷன் ரைட்ஸை ஒன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கலாம், பொல்யூட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அதனால பாதிப்படையக்கூடிய நபர்கள், அதாவது மீனவர்களுக்கு கொடுக்கலாம். 2 பேத்துல யாருக்கு கொடுத்தாலுமே அந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ரிசால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து கோஸ் தியரம். ஸோ கோஸ் தியரம் உடைய மெயின் கீவேர்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட் லிமிட்டடாகவும் இருக்கணும், இல்ல நெக்லிஜிபிளா இருக்கணும். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது நல்லா கிளியரா டிஃபைன் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னாலிட்டிஸ் வந்து அங்க ரிசால்வ் ஆயிருக்கணும். அதனால எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ரிசால்வ் ஆயிருக்கணும். ஸோ பார்கெனிங், எஃபிஷியன்ட் பார்கெனிங் அப்படிங்கிறது தான் இங்க மேஜர் வேர்ட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். பொல்யூட் பண்ணக்கூடிய நபருக்கும் கொடுக்கலாம், இல்ல பொல்யூஷனால அஃபெக்ட் ஆகக்கூடிய நபர்களுக்கும் கொடுக்கலாம். So the answer will be providing property rights to polluters and pollutees. So moving on to the next question, which of the following are the essential features of weak sustainability அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டியில் வீக் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் வீக் சஸ்டைனபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. ஸோ நம்மளுக்கு வந்து 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வீக் அண்ட் வாட் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வில் கம் பேக் டு தி கொஸ்டின். ஸோ வீக் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னாலே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுது? என்விரான்மெண்ட்டை பாதிக்காம க்ரோத் இருக்கக்கூடிய விஷயம் வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வளர்ச்சி இருக்கணும், ஆனால் அந்த வளர்ச்சி ஃபியூச்சர் ஜென்ரேஷனையோ இல்லை அவங்களுடைய தேவைகளையோ பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்ப அதை வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு வீக் சஸ்டைனபிலிட்டி, இன்னொன்னு ஸ்ட்ராங் சஸ்டைனபிலிட்டி. வீக் சஸ்டைனபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 2 வகையா வந்து கேபிட்டல பிரிக்குது. மூலதனங்களை 2 வகையா பிரிக்குது. ஸோ ஒன்னு வந்து நேச்சுரல் கேபிட்டல், இயற்கையா இருக்கக்கூடிய விஷயம் நேச்சுரல் கேபிட்டல். இன்னொன்னு மேனுஃபேக்சர்ட் கேபிட்டல், ஆர் இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம், ஹியூமன் கேபிட்டல் ஆர் மேன்மேட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செயற்கையா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இயற்கையா கிடைக்கக்கூடிய விஷயம். அப்ப வீக் சஸ்டைனபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா செயற்கையா பண்ணக்கூடிய விஷயத்த இயற்கையா பண்ணக்கூடிய விஷயத்தினால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்குது, ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ சதுப்பு நில காடுகள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும்? ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதற்கு பதிலாக நம்ம வந்து அணைகளை கட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ இயற்கைக்கு பதிலாக செயற்கையை வந்து ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வீக் சஸ்டைனபிலிட்டி. ஸ்ட்ராங் சஸ்டைனபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா அப்படியெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும்.
இயற்கை வளம் இல்லாம எதுவுமே இல்ல. இயற்கை வளம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ வீக் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க. இட் கன்சிடர்ஸ் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் நேச்சுரல் கேபிட்டல் ஆஸ் க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட். எஸ், கரெக்டான விஷயம். இயற்கை வளங்கள், செயற்கை வளங்கள் 2மே க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Second statement, it put emphasis on the initial size of the economy since the initial stock is considered relevant. ஆரம்பத்துல எக்கானமி எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட் இல்ல. அத பத்தி எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. அதனால ஆப்ஷன் பி இஸ் நாட் ரைட். அதே மாதிரி ஆப்ஷன் சி, இட் requires from each generation to ensure that their actions do not compromise the productive capacity of the generations to follow. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். இப்ப நம்ம பண்ணக்கூடிய வேலை ஃபியூச்சர் ஜெனரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களுடைய கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஸோ இது வந்து நார்மல் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அதே மாதிரி ஆப்ஷன் டி, ஸோ கம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல் ஸ்டாக் டஸ் நாட் ஹோல்ட் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். அது எவ்வளோ கேபிட்டல் இருக்கு அப்படிங்கிறது அங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை. எவ்வளோ நேச்சுரல் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் அங்கே கேள்வி. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா டஸ் நாட் ஹோல்ட் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் இ பாருங்க, இட் ரெண்டர்ஸ் நேச்சுரல் கேபிட்டல் அஸ் அப்சல்யூட் நெசசரி ஃபார் சஸ்டைனிங் நெட் நேஷனல் இன்கம் ஓவர் அன் இன்டெஃபினைட் பீரியட். ஒரு லாங்கர் டைம் பீரியடுக்கு இயற்கை வளம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் இ வந்து இங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் ஆப்ஷன் இ கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சாரி இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படின்னா ஆப்ஷன் இ இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்ட்ராங் சஸ்டைனபிலிட்டி. ஸ்ட்ராங் சஸ்டைனபிலிட்டி தான் என்ன சொல்லும், இயற்கை வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும். வீக் சஸ்டைனபிலிட்டி என்ன சொல்லும், இயற்கை வளம் இல்லைனாலுமே அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயற்கை வளத்தினால அப்படின்னு சொல்லும். அதனால ஆப்ஷன் இ இதோடைய ஆன்சர் கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. Option E is related to strong sustainability. Okay, the hedonic price method measures the value of environmental assets through. என்விரான்மெண்ட் வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மெத்தட் ஹெடானிக் ப்ரைசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வந்து இது. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய சில மெத்தட்ஸை வந்து நம்ம ஒன்ஸ் குயிக்காக ரிவைஸ் பண்ணிக்குவோம். தென் வில் கம் பேக் டு தி ஆன்சர்ஸ். ஸோ வேல்யூவேஷன்ல வந்து வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன். ஒன்று யூஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று நான் யூஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ் வேல்யூஸ் அப்படின்னா அந்த பொருளை உபயோகிக்கிறது மூலியமா டைரக்டா அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறது. அதை 3 வகையா சொல்றோம், டைரக்ட், இன்டைரக்ட் அண்ட் ஆப்ஷன் வேல்யூ. ஸோ டைரக்ட் யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பொருட்களை டைரக்டா உபயோகிக்கிறது மூலியமா வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். அதை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு கன்செப்டிவ் ஆர் எக்ஸ்ட்ராக்டிவ் யூஸ், இன்னொன்று நான் கன்செப்டிவ் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்செப்டிவ் ஆர் எக்ஸ்ட்ராக்டிவ் யூஸ் அப்படிங்கிறது நீங்க பிசிக்கலா அந்த பொருட்களை எடுத்து யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிலத்துல இருந்து ஒரு தண்ணீர் எடுக்கிறீங்க, இல்ல போர்வெல் போட்டு தண்ணீர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பிசிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன். அதை கன்செப்டிவ் ஆர் எக்ஸ்ட்ராக்டிவ் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் நான் கன்செப்டிவ் யூஸ் அப்படின்னா அந்த சுற்றுப்புறத்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க, பட் ஆனா நீங்க யூஸ் பண்றதுனால அங்க எந்த ஒரு டெப்ளீஷன் வந்து நடக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு ஹைக்கிங் போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹைக்கிங் போறதுனால அந்த இடத்துல எந்த ஒரு டீக்ரடேஷனும் நடக்கிறது கிடையாது. ஸோ அது நான் கன்செப்டிவ் யூஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இதெல்லாம் டைரக்ட் யூஸ் வேல்யூ. அதே மாதிரி இன்டைரக்ட் யூஸ் வேல்யூ. இன்டைரக்ட் யூஸ் வேல்யூ அப்படின்னா என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ், அதனால வந்து இன்டைரக்டா உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட். நீங்க அதுல இருந்து ஒரு இன்டைரக்டா ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் யூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் வேல்யூ இப்போ நம்ம யூஸ் பண்றது கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல அதனால நம்மளுக்கு யூசேஜ் இருக்கும். தட் இஸ் யுவர் ஆப்ஷன் வேல்யூ. அதே மாதிரி தான் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய வேல்யூ. இது இல்லாம நான் யூஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு. நான் யூஸ் வேல்யூஸ் அப்படின்னா இப்ப யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை, நீங்க இப்ப யூஸ் பண்ணல அவ்வளவுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி 3 விஷயங்களா பிரிக்கலாம். ஒன்று வந்து பெக்வெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பெக்வெஸ்ட் வேல்யூங்கிறது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக நான் சேவ் பண்ணி வைக்கிறேன், அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக. அது பெக்வெஸ்ட் வேல்யூ. அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் வேல்யூ. எக்ஸிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் ரிசோர்ஸ் அந்த இடத்துல இருக்கு, எக்ஸிஸ்டண்டா இருக்கு, அது இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தினாலே அதை பாதுகாக்கிறதுக்கு பே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு பே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதை வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் அல்ட்ரூசிக் வேல்யூ. அல்ட்ரூசிக் வேல்யூ அப்படின்னா மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். தட் இஸ் ஆல்ட்ரூசிக் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் வேல்யூஸ், டோட்டல் எக்கனாமிக் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வேல்யூ பண்றதுக்கு
we have different systems. Objective standard based valuation ஒன்று, objective preference based valuation அல்லது revealed preference method அப்படின்னு ஒன்று, இன்னொன்று stated preference method அப்படின்னு சொல்லி சில மெத்தட்ஸ் இருக்கு. இதுல ஆப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் பேஸ் வேல்யூவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னு ரெஸ்டரேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ரெஸ்டரேஷன் காஸ்ட் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் இடம் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டேமேஜை கரெக்ட் பண்றதுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள், அதை புனரமைக்கிறதுக்கு இல்ல வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளை வச்சு அந்த என்விரான்மெண்டோடைய வேல்யூ என்ன, அந்த பொருளுடைய வேல்யூ என்ன, அந்த என்விரான்மெண்டல் ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதை ரெஸ்டரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இல்னஸ் மெத்தட், ஒரு பொல்யூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பொல்யூஷனால யாருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் எஃபெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி மாதிரியான இடங்கள்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கும்போது நிறைய பேத்துக்கு ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருந்தா அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். அது காஸ்ட் ஆஃப் இல்னஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், ஒரு இயற்கை வளம் இருக்கு, அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ ஒரு செயற்கை வளத்தினால, ஒரு ஆர்டிபிஷியல் ரிசோர்சஸ்னால நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா அதற்கு ஏற்படக்கூடிய காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஸோ தட் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி லாஸ் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்விரான்மெண்ட் டீக்ரேட் ஆகிறனால ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு குறையுது. ஒரு இயற்கையான ஒரு நிலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், நார்மல் நிலம் இருக்கு, அந்த நிலத்துல இவ்வளவுதான் வந்து அவுட்புட் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு விவசாயம் விஷயம் போடுறீங்க, இவ்வளவுதான் அவுட்புட் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி சப்போஸ் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த அளவுக்கு அவங்க இடத்துல என்ன ஆகும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அது சொல்றது தான் ஆப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 4 மெத்தட்ஸ். அதுக்கு அடுத்தது ஹெடானிக் பிரைசிங் அப்படிங்கிறது ஒரு என்விரான்மெண்டல் அசட்டையும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரைசஸ், ஹவுசிங் பிரைசஸ், அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கறது ஹெடானிக் பிரைசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல வந்து நல்லா நீட்டா கிளீனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நீட்டா கிளீனா இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், அந்த இடத்துடைய ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் அதிகமாகும். அதுவே அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு டம்ப் யார்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் கம்மியாகும். ஸோ அந்த என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனையும் ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ், ரியல் எஸ்டேட் ப்ரைசஸ் கம்பேர் பண்ணி சொல்றது தான் ஹெடானிக் ப்ரைசிங்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்டோடைய வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிராவல் காஸ்ட் மெத்தட், ஒரு இடத்த அழகா இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்க்கறதுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு போறோம் பாத்தீங்களா, அதுக்கு ஏற்படக்கூடிய அமௌண்ட் அதான் வந்து டிராவல் காஸ்ட் மெத்தட்ல வரும். ஓகேங்களா. அதே மாதிரி கண்டிஜென்ட் வேல்யூவேஷன் அண்ட் கண்டிஜென்ட் சாய்ஸ், இது எல்லாமே ஸ்டேட்டட் ப்ரிஃபரன்ஸ், நம்மளா சொல்லிடுறோம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்டோடைய வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிஜென்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்தோடைய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு மதிப்பு தரோம், ஒரு விஷயத்த பாதுகாக்கிறதுக்கு நம்ம பே பண்றதுக்கு எவ்வளவு ரெடியா இருக்கும், வில்லிங்னஸ் டு பே. இல்ல ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ் நடக்குது, ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கு எவ்வளவு ரெடியா இருக்கும். ஸோ அக்செப்டன்ஸ், சரிங்களா. ஸோ டேமேஜ் அல்லது அக்செப்டன்ஸ், வில்லிங்னஸ் டு பே அண்ட் வில்லிங்னஸ் டு அக்செப்ட், அதை பேஸ் பண்ணி இருக்கிறது கண்டிஜென்ட் வேல்யூவேஷன் சொல்லுவோம். கண்டிஜென்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது யூஆர் ப்ரிஃபரிங், யூஆர் சூசிங் விச் இஸ் ஃபர்ஸ்ட், விச் இஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணியும் அந்த என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சில வேல்யூவேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஹெடானிக் பிரைசிங் மெத்தட் என்விரான்மெண்டோடைய அசட் எப்படி வேல்யூ பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இட் இஸ் லிங்கிங் இன்ஹவுஸ் ப்ரைசஸ், அந்த அசட்டோடைய ப்ரைசஸ், ரியல் எஸ்டேட் ப்ரைசஸ், ஹவுசிங் ப்ரைசஸ் லிங்க் பண்ணி அதோட வேல்யூ கொடுக்கறது தான் வந்து ஹெடானிக் பிரைசிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மூவிங் ஆன். அடுத்த கொஸ்டின், இட் இஸ் ரிலேட்டட் டு டெமோகிராஃபி. ஸோ நியூ நேட்டல் டெத் அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பர்த் ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 1000 பாப்புலேஷன்ல எவ்வளவு குழந்தைகள் பிறக்குதுன்னு, டெத் ரேட்டுங்கிறது ஒவ்வொரு 1000 பாப்புலேஷன்ல எவ்வளவு பேர் இறக்குறாங்கிறது. அந்த டெத் ரேட்டை பல வகையா நம்ம பிரிக்கிறோம். MMR, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 1,00,000 உயிர்கள் இருக்கக்கூடிய இதுல எவ்வளவு தாய்மார்கள் இறக்குறாங்க, பிரெக்னன்சி டைம்ல எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகளோட இறப்பை எடுத்துட்டோம்னா அது வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பெரிநாட்டல், நியோநாட்டல், போஸ்ட் நியோநாட்டல், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லி. பெரிநாட்டல் அப்படிங்கும்போது பிரெக்னன்சில இருந்து 28 வீக்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது இந்த ஃபீட்டல் இறப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து எடுக்கிறது. பிளஸ் குழந்தை பிறந்து 7 நாட்கள், பிரெக்னன்சில இருந்து 28 வாரங்களுக்கு அப்புறமும் அதே மாதிரி குழந்தை பிறந்து 7 நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தையோட இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது பெரிநாட்டல் மோர்டாலிட்டி ரேட்டுங்கிறாங்க.
நியோநாட்டல்ங்கிறது 28 நாட்கள் வரைக்கும். ஓகேங்களா? 28 நாட்கள் வரைக்கும் இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா, அது நியோநாட்டல் ஓவர் 1000 பாப்புலேஷன்ல. போஸ்ட் நியோநாட்டல் அப்படின்னா 28 நாட்கள்ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட்னா இது எல்லாம் சேர்ந்தது. 1 வயது வரைக்கும் உட்பட்ட குழந்தைகள் எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தோமா, அந்த மொத்த விஷயம் வந்து இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து நியோநாட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்கள்? ஸோ நியோநாட்டல் அப்படிங்கிறது 28 நாட்கள். சரிங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் 28 டேஸ் கம்ப்ளீட் ஆறக்குள்ள குழந்தைகள் இறக்குது அப்படின்னா, அது நியோநாட்டல் டெத்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Moving on, which of the following values indicate that each woman is being replaced by one daughter, leading to a stable population over the time? ஸோ ஒரு பெண்ணை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கான ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அதோடைய மெஷர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடா வி ஹாவ் டூ திங்ஸ். ஒன்று வந்து கிராஸ் ரீப்ரடக்டிவ் ரேட், இன்னொன்று நெட் ரீப்ரடக்டிவ் ரேட். ரெண்டும் என்னன்னு பார்த்தலாம், தென் வில் கம் டு தி ஆன்சர். ஸோ கிராஸ் ரீப்ரடக்டிவ் ரேட் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆண்டுகள், சைல்டு பியரிங் ஏஜ் அப்படின்னா 15 to ஒரு 59 இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சில 49 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதாவது அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்ல அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வந்து பெண் குழந்தைகள் பிறக்குது, பெண் குழந்தைகள் மட்டும்தான், அந்த பெண் குழந்தைகள் எவ்வளவு பிறக்குதுன்னு சொல்லி பாக்குறோம்னா அது கிராஸ் ரீப்ரடக்டிவ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட், எவ்வளவு பெண் குழந்தைகள் பிறக்குது அதோட சேர்ந்து அந்த காலகட்டத்துல எவ்வளவு இறப்பு விகிதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நெட் ரீப்ரடக்டிவ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ்னா மொத்தமா எடுத்துக்கிறோம், எதையுமே நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம். நெட் அப்படிங்கிறதுல வில் சப்ராக்ட் சம்திங். அப்ப இந்த இடத்துல ஒரு சப்ராக்ஷன் ஏற்படுது. சரிங்களா? அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டாட்டர்ஸ் தட் would be born to a women through her lifetime based upon age specific fertility and mortality. அந்த வயது காலகட்டத்துல fertility rates பேஸ் பண்ணி எவ்வளவு பெண்கள் பிறக்கும், அதே மாதிரி எவ்வளவு இறப்பு விகிதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மைனஸ் பண்ணிடும். அப்ப எக்ஸாக்டா என்ன, ஒவ்வொரு ஜெனரேஷன் மதர்ஸையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கான டாட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, எக்ஸாக்டா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு என்என்ஆர் யூஸ் ஆகும். அப்ப என்என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அம்மாவை அடுத்த ஜெனரேஷன்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு எக்ஸாக்டா ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு கொஸ்டின் அதான் கேக்குது, ஈச் விமன் இஸ் பீன் ரீப்ளேஸ் பை எக்ஸாக்ட்லி ஒன் டாட்டர். அப்போ இங்க என்என்ஆர் அப்படிங்கறது எடுத்துக்கும், ஜிஆர்ஆர் எடுக்க மாட்டோம். ஏன் ஜிஆர்ஆர் எடுக்க மாட்டோம்னா அங்க வந்து மொர்டாலிட்டி ரேட்ஸ் இல்ல, அப்ப எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, சைல்டு பியரிங் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கும், மொர்டாலிட்டி ரேட்ஸ் இல்லாதனால. இதுவே டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்ன சொல்லுவோம்னா அந்த பெண்ணுக்கு அவருடைய வாழ்நாள எவ்வளவு குழந்தைகள் பிறக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். போத் சன் அசஸ் டாட்டர் ரெண்டுமே, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் மொத்தமா எடுத்தோம்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். அதுல பெண் குழந்தைகளை மட்டும் எடுத்தோம்னா கிராஸ் ஃபர்டிலிட்டி ரேட், நெட் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகேங்களா? அதுலயும் இறப்பு விகிதங்களை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நெட் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ஆர்ஆர் அப்படிங்கிறது, ஸோ என்ஆர்ஆருக்கும் டிஆர்ஆருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, டிஎஃப்ஆர்ல சன் டாட்டர்ஸ் ரெண்டு பேர் எடுத்துக்குவோம், எல்லா குழந்தைகளும் எடுத்துக்குவோம். ஆனா ரீப்ரடக்டிவ் ரேட் வெறும் கிராஸ் ஆர் நெட் எடுத்துட்டோம்னா பெண்கள் குழந்தைகள் மட்டும்தான் எடுத்துக்குவோம். அடுத்த கேள்வி, டெமோகிராபிக் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் டெமோகிராபிக் டிவிடெண்ட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் இந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் இருக்கிறனால எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் எக்கனாமிக்கு. அப்போ ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அதிகமாக இருந்தால் எக்கனாமிக் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்றது தான் இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் growth ரேட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதோட பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல ஹை growth ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன், எந்த இடத்துல growth வந்து ஸ்டெடியா இருக்கு, எந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ லெட்ஸ் see it. இந்தியாவுடைய டெமோகிராபிக் டிவிடெண்ட்டை 4 ஃபேஸஸ்ல வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லி 1911 1911 டு 1921 அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் growth ரேட் இருக்கும், பாப்புலேஷன் க்ரோ ஆயிருக்காது. இன்ஃபேக்ட் டெத் ரேட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய டைம் பீரியட், காலரா பிளேக் மாதிரியான நோய்கள் வந்து டெத் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய டைம் பீரியட். 1921 தான் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால அந்த வருஷத்தை இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைம் பீரியட். அதுவே 1951 இருந்து பாப்புலேஷன் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால அதை வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படிங்கிறாங்க.
திரும்ப மறுபடியும் வந்து 1961லேருந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1961ல வந்து அந்த இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சிமிலர்லி 2001ல 1 பில்லியன் மார்க்ஸை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. 100 கோடியை தாண்டிடுச்சு நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன். அண்ட் ஃபைனலி 2011ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ வி ஆர் இன் அ டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் ஃபேஸ் வேர் எங்கர் ஏஜ் குரூப் இஸ் மோர். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எங்கர் ஏஜ் குரூப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அட் ப்ரெசென்ட் இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். அதே மாதிரி அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதும் இந்தியாவில் தான், ஒர்க்கிங் ஏஜ் குரூப் இருக்கிறதும் இந்தியாவில் தான். So the right answer will be option number B, A3. Rapid high growthங்கிறது 1951ல இருந்து 1981. ஏன்னா பார்த்தோம் 1961ல தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த காலகட்டம் வந்து இட் இஸ் யுவர் ஏரியா ஆஃப் ரேபிட் ஹை க்ரோத். அதே மாதிரி ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றது 1891லேருந்து 1921 வரைக்கும். அதாவது நம்ம பார்த்த மாதிரி 1911லேருந்து 1920 வரைக்கும் there was a decline in population அப்படின்னு சொன்னோமா. அப்போ அந்த ஓவராலா அந்த 30 வருஷங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா பாப்புலேஷன் பெரிய அளவில் வந்து மூவ் ஆயிருக்காது. அதனால வந்து இந்த ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹை க்ரோத் வித் டெஃபினைட் சைன்ஸ் ஆஃப் ஸ்லோயிங் டவுன் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட் 2011 வரைக்கும் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் க்ரோத் ரேட் கம்மியாயிட்டே வரும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 50%, 60% உயராது. 5, 10 அப்படின்னு உயரும் போதே ஆட்டோமேட்டிக்காக அதிகமாயிடும். நம்ம 100 கோடியும் கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து வளர்ச்சி இருக்கும், ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸ்டெடி க்ரோத் அப்படிங்கிறது 1921 to 1951 எக்ஸ்ப்ளோஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் நம்பர் பி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் தி ஆப்டிமம் தியரி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. யார் ஆப்டிமம் தியரி ஆஃப் பாப்புலேஷனோட அசோசியேட்டட் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஆப்டிமம் தியரி ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிற தியரி வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது ப்ரொஃபசர் சிட்விக் 1924ல கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் எட்வின் கெனன் அவருடைய புத்தகம் வெல்த் அப்படிங்கிற புக் 1924ல பப்ளிஷ் பண்ணதுல அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபைனலா ராபின்சன், டால்டன், கார் சாண்டர்ஸ் இவங்க எல்லாருமே அந்த தியரியை வந்து பாப்புலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ வந்து மால்தஸ் வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆப்டிமம் பாப்புலேஷன். மால்தேஷியன் தியரி என்ன பண்ணியிருக்கோம், பாப்புலேஷனுக்கும் ஃபுட் சப்ளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய க்ரோத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மால்தஸ் என்ன சொல்லுவார், பாப்புலேஷன் க்ரோஸ் இன் ஜியோமெட்ரிக் மீன் 2x2x2 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனில் க்ரோ ஆகும். ஆனால் ஃபுட் ப்ரொடக்ஷன் க்ரோஸ் இன் அர்த்தமேட்டிக் மீன் 2+2+2 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து க்ரோ ஆகும். அப்போ இது ரெண்டுமே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஃபுட் சப்ளைவை தாண்டி பாப்புலேஷன் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடம் தான் வந்து பாப்புலேஷன் ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா த்ரூ 2 மெஷர்ஸ், ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக நடக்கக்கூடிய சில காசஸ், அதுவே என்ன பண்ணுவோம், பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். வார், ஃபெமைன், எபிடமிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிடும். சப்போஸ் அது நடக்காமல் இருக்கணும்னா அதை வந்து பாசிட்டிவ் செக்ஸ் அப்படிங்கிறாரு. வார், ஃபெமைன் மாதிரியான விஷயங்கள் அது நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். செலிப்ரசி இல்லை வந்து ஃபேமிலி பிளானிங் மாதிரியான விஷயங்கள் மூலிமா நம்ம வந்து மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மால்தஸோடைய தியரி. ஆனால் ஆப்டிமம் பாப்புலேஷன் தியரி அது மாதிரி கிடையாது. பாப்புலேஷன் க்ரோத், ஃபுட் சப்ளை பற்றி விஷயங்கள் பேசல. அதற்கு பதிலாக என்ன சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வெல்த்தை வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அந்த வெல்த் வந்து பிரித்து தர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. சரிங்களா? ஸோ ஆப்டிமம் பாப்புலேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு கரெக்டான பாப்புலேஷன் லெவல் எங்கே வந்து ஒவ்வொரு நபருக்குமே மேக்ஸிமம் வெல்த் கிடைக்குதோ அந்த மேக்ஸிமம் வெல்த் இருக்கக்கூடிய ஒரு சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான் ஆப்டிமம் பாப்புலேஷன் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. பர் கேபிட்டா இன்கம் மேக்ஸிமமா இருக்கணும் எல்லா நபர்களுக்குமே. சரிங்களா? அதுதான் ஆப்டிமம் பாப்புலேஷன் தியரி. ஸோ இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த மால்தஸ் தியரி. அப்போ இதோடைய ரைட் ஆன்சர் வில் பி டிஆர் மால்தஸ், ஹூ இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஆப்டிமம் பாப்புலேஷன் தியரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மால்தஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் பாப்புலேஷன் தியரி. Okay, moving on to the next question. Theories ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. We have to match it. So straight away answersக்கு வந்து போயிடலாம். Theory of population growth and resource limitations is nothing but உங்களுடைய தாமஸ் மால்தஸ் அவர்களுடைய தான். ஸோ இதுதான் ரைட் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ தெர் வாஸ் ஒன் மேஜர், அந்த ஆன்சர்ஸ் வந்து இங்கே கொடுக்கல உங்களுக்கு ஆப்ஷன்ஸில், அதனால் ஆக்சுவல் ஆன்சர்ஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏ இஸ் ஆக்சுவலி 4. ஓகேங்களா? ஏ வந்து 4. ரிசோர்ஸ் லிமிடேஷனா ஃபுட் சப்ளை இஸ் லிமிட்டட், ரைட்? அதனால ரிசோர்ஸ் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தியரி ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் ரிசோர்ஸ் லிமிட்.
அதே மாரி டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இட் இஸ் கிவன் பை ஆப்ஷன் நம்பர் 3 பேரன் தாம்சன். ஸோ டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரி ஒரு 5 ஸ்டேஜஸ்ல வந்து சொல்லும். எக்கானமியோட க்ரோ ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹை டெத் ரேட், ஹை பர்த் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெத் ரேட் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பர்த் ரேட் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து பர்த் ரேட், டெத் ரேட் ரெண்டுமே வந்து லோவா இருக்கும். ஸோ அதான் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரி வேரன் தாம்சனுடையது. ஸோ பி இஸ் 3. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் டெமோக்ரஸி எடுத்துட்டோம் அப்படின்னா ஜான் கிரெட். அவர் தான் பில்ஸ் ஆஃப் மெட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. லைக் இட் இஸ் லைக் அ தீசிஸ் டைப் ஆஃப் திங். ஸோ அதுல இருந்தா நம்ம வந்து டெமோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பெருசா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஃபாதர் ஆஃப் டெமோகிராஃபி இஸ் ஜான் கிரெண்ட். அண்ட் ஃபைனலி த டேர்ம் தேர்ட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து ஆல்ஃபர்ட் சாவி அவர் தான் கொடுத்திருப்பாரு. த தேர்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற டேர்ம். ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி A4, B3, C2 and D1. Okay, moving on to the next question. In a life table, which one of the following does not fit? Life table எது வந்து fit ஆகாது அப்படிங்கிறது question. So let's see what is a life table. Life tableங்கிறது ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய டெத் ரேட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புமே எவ்வளவு நாட்கள் வாழ்வாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் லைக் அ ப்ராபபிலிட்டி டேட்டா. ஒருத்தர் வந்து எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வாரு, எத்தனை வயசுல இறப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து ரெண்டு வகையா எடுக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரேஷன் லைஃப் டேபிள்னு சொல்லுவோம், இல்லை கோஹெட் லைஃப் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல பிறந்த நபர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 1990லேருந்து ஒரு 97 வரைக்கும் 98 வரைக்கும் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோடைய மொட்டாலிட்டி ரேட் இருக்கிறது கோஹெட் லைஃப் டேபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பீரியட் லைஃப் டேபிள்னா ஒரு பர்டிகுலர் வருஷத்தை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு அந்த வருஷத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஸோ கோஹர்ட் லைஃப் டேபிள் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பை பற்றி பார்க்கும். அதே ஜென்ரேஷன் கரண்ட் லைஃப் டேபிள் பர்டிகுலர் டைம் பீரியடை பேஸ் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏஜ் இன்டர்வல்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் சர்வைவர்ஸ் யாரு, நம்பர் ஆஃப் டெத் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் டைங் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்விங் என்ன, அதே மாதிரி சர்வைவல் என்ன, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன அப்படிங்கிற விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சி கிடையாது, பர்த் ரேட்ஸ் கிடையாது. இது வந்து டாக்ஸ் அபவுட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் மொட்டாலிட்டி, டெத் ரேட்ஸ் தான், பர்த் ரேட்ஸ் இல்லை. ஸோ விச் ஒன் டசன்ட் ஃபிட் அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் நம்பர் சி, age specific birth rates can be derived from life table. அது வந்து it doesn't fit into life table criteria. Okay. Arrange the following phases as per C.R. Blaker's theory of population அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த தியரி ஆஃப் பாப்புலேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த தியரியும் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரியும் மோரலஸ் ஒரே மாதிரி தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹை ஸ்டேஷனரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ஸ்டேஷனரி அப்படிங்கும்போது உங்களுக்கு பர்த் ரேட் அதிகமாக இருக்கும், பர்த் ரேட் அதிகமாக இருக்கும், டெத் ரேட்டும் அதிகமாக இருக்கும், ரெண்டுமே ஹையாக தான் இருக்கும். அதனால ஹை ஸ்டேஷனரிமோ, ஏன் ஸ்டேஷனரினா ரெண்டுமே அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ பர்த் ரேட் இஸ் மோர், டெத் ரேட் இஸ் மோர். அதே மாதிரி அடுத்தது ஏர்லி எக்ஸ்பாண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லி எக்ஸ்பாண்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெத் ரேட் கம்மியாக ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெத் ரேட் இது, திஸ் இஸ் யோர் டெத் ரேட். டெத் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும், ஆனா பர்த் ரேட் அப்படிங்கிறது அப்படியே ஹையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் லோ எக்ஸ்பாண்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது டெத் ரேட் நல்லா கம்மியா இருக்கும், பர்த் ரேட்டும் கம்மியாயிட்டே வரும். ஆனா வந்து இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாப்புலேஷன் விண்டோ. அந்த இடத்துல பாப்புலேஷன் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கும். லோ ஸ்டேஷனரி ஸ்டேஜ் பர்த் ரேட்டும் கம்மியாயிரும், டெத் ரேட்டும் கம்மியாயிரும். ஸோ ரெண்டுமே கம்மியா இருக்கக்கூடிய டைம் பீரியட். ஆப்ஷன் ஃபிஃப்த் ஒன் வந்து டிக்ளைனிங் ஸ்டேஜ். டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல டெத் ரேட் அதிகமா இருக்கும், பர்த் ரேட் அதை விட கம்மியாயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பிளேக்கர்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட். ஸோ சி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பர்த் ரேட் ஃபால் ஆகும், அதே மாதிரி மொட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகும். அடுத்தது பி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பர்த் ரேட், லோ மொட்டாலிட்டி ரேட், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. லோ மொட்டாலிட்டி ரேட் அண்ட் டெத் எக்ஸீடிங் பர்த், இது வந்து டிக்ளைனிங் ஸ்டேஜ், ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஸோ த ஆன்சர் வில் பி CBDA, which is option number 2. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். யூனிட் நம்பர் 9ல என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி அப்படிங்கிற டாபிக்ல. ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் யூனிட்.